ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 17. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா கங்கு வந்து ஓரா சீன் போட்டிருப்பா. ஏன்னா நீ திருப்பியும் வந்துட்டியா, இதுக்கடுத்து தேங்கோட வாய்ஸ் நான் தான், நீ கிடையாது, தேங்க என்ன தான் லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஓவராக பண்ணியிருந்திருப்பா. வாயன் அதை பார்த்து காண்டாகி அவளை அங்கேருந்து துரத்தி விட்ருப்பா. மேட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ அதோட அந்த படம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 17. இப்போ வாயன் சும்மா இல்லாமல் தேங்க்கு லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு விதமாக லஞ்ச் பண்ணி அப்படியே பேக்கும் பண்ணிவிட்டு தேங்க்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நேராக ஹோட்டலுக்கு தான் கிளம்பிட்டு வரா. ஆல்ரெடி அவள் அந்த ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணியிருப்பா. ஸோ அதே ஹோட்டலுக்கு தான் அவள் தேங்கை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வரா. ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் தான் வரா. வந்தோடனே மேடம் 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 இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேன்னா தள்ளுங்க, தேங்க்கு லஞ்ச் எடுத்து வந்திருக்கேன், அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். மேடம் என்ன மேடம் நீங்கள், அவர் மீட்டிங்கில் இருக்கார். ஓ மீட்டிங்கில் இருக்காரா, அப்போ நீங்கள் வெயிட் பண்ணவா? இல்லை வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, அவர் லஞ்சுக்கு நான் வீட்டுக்கே அவரை நான் கூட்டிகிட்டு வரேன். இல்லை இல்லை அதுக்கு அவசியம் கிடையாது, நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்லை மேடம் வேணாம் மேடம், நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்டாஃபாக இருந்திருக்கீங்க, ஒரு எம்ப்ளாயா. ஸோ நீங்கள் போய் இப்போது திடீர்னு நீங்கள் தான் சிஓட ஒய்ஃப் இப்போன்னு தெரிஞ்சால் ஒர்க்கர்ஸில் என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் எம்பாரசிங்கான ஃபீலாக இருக்கும். சாருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது மேம். இங்கே பாருங்கள், அதை நினச்சி இங்கே எதுவும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, விட்டுருங்க, ஃப்ரீயாக விடுங்க. நினைக்கிறவங்க 1000 நினைக்க தான் செய்வாங்க, அதுக்குன்னு உண்மையாகவே நான் தானே சாரோட ஒய்ஃபு, அது இல்லைன்னு மாற்றிருமா? இல்லை இல்லை விட்டுத்தலுங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் உங்களை தப்பாக பேசினாலும் பேசுவாங்க, பேசிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஃப்ரீயாக இருங்க. நான் போய் தேங்கோட கேபிளில் வெயிட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க, சீக்கிரம் மீட்டிங்கை முடிச்சுட்டு வர சொல்லிடுங்க அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு இதை கேஷுவலாக எடுத்துட்டா. பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போது வான் கூட ஒர்க் பண்ண 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஹே வான் என்னப்பா ஆளே மாறிட்டா, பார்க்க செம்மையாக இருக்கே, என்ன இந்த பக்கம் ரிசைன் பண்ண வந்தியா இல்லை திருப்பி ஜாயின் பண்ண வந்தியா? இல்லை இல்லை என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுக்க வந்தேன். உன் ஹஸ்பண்டுக்கு நீ லஞ்ச் கொடுக்க வந்தியா? ஓ அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரா, எந்த செக்ஷன்? எப்படி சொல்கிறது, சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. என் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, இங்கே ஒரு செக்ஷன் தான், விட்டுருங்களேன். ஓ உன் ஹஸ்பண்ட் அப்போனா இங்கே எங்கே ஒர்க் பண்ணுறாரு என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படி தானே? அப்படியே வச்சுக்கோங்க, சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, விட்டுருங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, ஹஸ்பண்டை நீ சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, கீப் இட் அப், நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் போகிறாங்க. ஆனால் வாயின் வந்து எப்படி தப்பிச்சோம் அப்படின்ட்டு நேராக கேபினுக்கு வந்துட்டா. வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே டேபிளில் ஒயனோட ஃபோட்டோ இருக்கிறத, அதாவது தேங்கோட பிளேஸில் தேங்கோட டேபிளில் ஒயனோட ஃபோட்டோ இருக்கிறத ஒயன் பார்த்துட்டு, வா என் புருஷன் என் ஃபோட்டோ இவ்வளோ அழகாக வச்சுருக்கானே, அப்போது லவ்வெல்லாம் இருக்குது, ஆனால் இவன் தான் இல்லாத மாதிரி சீன் போட்டுட்டு இருந்திருக்கான். இருக்கட்டும், இப்போ வருவான்ல, வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு ஜாலியாக அங்கே ரூம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா. தேங்கும் நம்ம லவ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக தேங்க வரான். ரொம்ப கோவமாக வரான். அங்கே வாயினை பார்த்ததும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, அவனை யார் இங்கே ஃபஸ்ட்டு வர சொன்னா? ஏ குல் 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 பொறுமையாரு, என்ன உனக்கு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், லஞ்சுக்கு நீ தேவைலாம் மழையணுமே எல்லாம் சாப்பிடாம இருந்துருவேன்னு எடுத்து வந்திருக்கேன். நான் நடத்திட்டு இருக்கிறதே ஒரு ஹோட்டல் தான், இங்கே என்ன சோறு இருக்காதா, நான் திங்க மாட்டேனா, நீ தான் கொண்டு வரணுமா, நான் உன்ட்ட கேட்டேண்ணா ஃபஸ்ட்டு. இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க, ஃபுட் கொண்டு வரது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா, ஏன் புருஷனுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏச்சி வாயமிடு, சும்மா சும்மா புருஷன் புருஷன் புருஷன், அவனை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும், இந்த உறவு நீடிக்க போகிறது இல்லைன்னு தெரியும், அப்புறம் என்ன சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீ புருஷன் நீ புருஷன் நீ புருஷன் அப்படின்ட்டு இருக்க. நான் சொன்னேன் அடி நீ எப்போண்டாட்டின்னு, சும்மா சும்மா அந்த காண்டு மேலே கலப்பிக்கிட்டு. ஹே நல்லா தானே தேங்க இருந்தேன், ஏன் திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்க? சரி இவ்வளோ சொல்கிறியே, என் மேலே லவ் இல்லை ஒன்றும் இல்லைன்னு, அப்புறம் இது என்ன இந்த ஃபோட்டோ எதுக்கு நீ ஒரு டேபிளில் வச்சுருக்க? ஐயோ இதை வர பார்த்துட்டாளா? அது 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 என் அசிஸ்டண்ட் தான் தெரியாமல் வச்சுட்டான். என்ன போய் சொல்கிறியா, என்ன பார்த்து சொல்லு. மூட்ரி வாயா மூடு, கட்டுப்பேத்தாத, தெரியாமல் வச்சுட்டான்றம்ல, என்ன ஓவரா பண்ணிகிட்ருக்க? அவளை மட்டும் பாரு, இவன் பெரிய இவளை லவ் பண்ணுறாங்க, நான் எப்படி இவனை லவ் பண்ணுவேன்? எப்படி லவ் பண்ணுவேன்? பேசாமல் இங்கேருந்து போயிடுவேன், எனக்கு கடுப்பேத்தாத, தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு வீட்டில் பண்ணுற தொல்லை பார்த்தாம இது வேறு ஒரு தொல்லை. அப்போ நீ என்ன தொல்லையாக பார்க்குறியா? ஆமாம் அப்படி தான் பார்க்குற, பெண்ணதுக்கு அப்போ கொஞ்சம் கூட என் மேலே உனக்கு அந்த லவ் ஃபீல் எதுவும் இல்லையா? ஒரு விளக்கணே இல்லை, பேசாமல் இங்கேருந்து போயிடுன்னு சொல்லாத, நானும் பார்த்துட்டே இருக்கேன்,
நான் சாஃப்டாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாலும் நீ ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி அரகண்டாக ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? நீ படுக்க போன்னு சொல்லிட்டு இருக்க. நான் போக தான் போகிறேன். அப்போ உட்காந்து அழுதுட்டு இருப்ப பாரு. நான் ஏன்டி அழுகணும்? நீ போய் தொலை. எங்கேயாவது போய் தொலை. எவன் கூடயாவது போ. நான் ஏன்டி அழுகணும்? நீ போனால் நான் எதுக்கு அழுகணும்? தேவையில்லாமல் நான் ஏன் அழுகணும் நான் கேட்குறேன். அழ மாட்டேன். சத்தியமாக அழ மாட்டேன். நீ போனால் சந்தோஷம். அப்பா போயிட்டாலே அப்படின்னு தான் இருக்கும். நான் அழ மாட்டேன். வா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி. என்ன வேர்ட்? திருப்பி சொல்லு. என்ன யூஸ் பண்ணன்னு கேட்டேன். சொல்லு. அது 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 என்ன? எங்கனாலும் போ, எவன் கூடனாலும் போவா? நீ எப்படி என்னை பார்த்ததை சொல்லலாம்? ஓ, இது இந்த வார்த்தை உனக்கு பெருசாக பட்டுருச்சு. இதெல்லாம் நீ ஹர்ட் ஆகிட்டியா? போ. வா, சூப்பர். இப்போ ஹர்ட் ஆகிட்டேன்னா அதுக்கு நான் என்ன சாரி கேட்கணுமா? ஆமாம், சாரி கேட்கணும். கேளு. கேட்க முடியாது. ரெடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? சாரி கேட்க முடியல தயம். ம், கேட்க மாட்டேன். கேட்கவும் முடியாது. என்ன பண்ணுவ? நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல தயம். நீ எதுவும் சும்மா சோகத்தில் இருக்க, உன்னை சரி பண்ணிடலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் நீ என்ன மிருகமாக மாறிட்ட. நீ போ, எவன் கூடனாலும் போ, எவன் கூடனாலும் போ. அது எப்பறம் நீ என்னை பார்த்து இப்படி சொல்லலாம்? நான் உனக்காக தானே வந்திருக்கேன். உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். உனக்காக நான் என் லைஃப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் அம்மா அப்பா அண்ணன் எல்லோரும் என்னை துரத்தி விட்டுட்டாங்க. இதுக்கடுத்து வீட்டு பக்கம் வந்துடாதன்னாங்க. அவங்க மூஞ்சில் விழிச்சிடாத அப்படின்னாங்க. இது வரைக்கும் என்னை பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க என் அம்மா அப்பா. என் அண்ணன் என்னை பார்த்து பார்த்து வளர்த்தான். ஆனால் அவங்க எல்லாரையும் விட எனக்கு என் லவ் நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா நீ என்னடா போன்ற? அதுவும் எவன் கூடனாலும் போன்ற? இன்னும் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் உனக்கு அவ்வளோதான் இல்லை. டேக் இட் ஈஸி. அப்படி தானே? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச். அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யா பிரேக் அவுட். அவ்வளோதான். அவுட்டட். நீ வெளில போ. அந்த வார்த்தை தானே. இப்போ என்ன, எங்கேயும் போய் இடம் இல்லையா? என்ன காசு இல்லையா? எவ்வளோ வேணும் சொல்லு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு காசு எடுத்து அப்படியே வானோட மூஞ்சி மேலே தூக்கி போடுறான். அவ்வளோதான், சரியான இன்சல்ட்டிங் ஆகிடுச்சு. வானுக்கு அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியல. அழுகலாம் அப்படியே வருது. அந்த காசெல்லாம் எடுத்து தேங்கோட மூஞ்சி மேலே போட்டு பார்த்தா அது குறைக்கு கன்னத்துலேயே பலான்னு ஒரு அறையை விடுறா. தேங்க அந்த அறையை வாங்கிட்டு அவ்வளோதான், அடிச்சிட்டில, கோவம் போயிடுச்சுல, போ. இந்த பொண்ணுங்களே இப்படி தான். ஆனால் கூட எமோஷனல் ஆகிட்டா கன்னத்தில் வந்து அடிக்கிறது. போடி. உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டேன்ல நான். அவ்வளோ ஈஸியாக போயிட்டேன்ல. இருடா இரு, நீ அனுபவிப்போ அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து அப்படியே ஓடி போயிட்டா. தேங்க் வாயின் போனதுக்கப்புறம் அப்போலாம் மனசே வலிக்குது. ஏன்னா அவன் இதெல்லாம் ஹார்ட்லேருந்து சொல்லியிருக்க மாட்டான். அவளை தாங்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கான். அழுக வருது, இருந்தாலும் அழுதுறக்கூடாதா சுனாப்பானா அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அசிஸ்டண்ட் வர வந்து, சார் மேடம் உங்களுக்கா லஞ்சு? டேய் அதை தூக்கி குப்பையில் போடுறா. சார் குப்பையில் போடுறதுக்கு நான் 4 வயசு சாப்பிட்டுக்குவா சார்? இங்கே பாரு, கட்டுப்பு கலப்பாதா, வச்சுட்டு போ. அதான் என்ன பார்த்தேன், இவராது இதை விடுறதாவது அப்படின்ட்டு அவனை அங்கே வச்சுட்டான். வச்சுட்டு போகும்போது கரெக்டாக அவன் டோர்கிட்ட போவான். அப்போ அவன் சும்மா இல்லாமல் அதாவது தேங் வந்து, டேய் ஒரு நிமிஷம் பாஸ், எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. நான் கரெக்டாக சொல்லவா? டே நீயும் என்னை டென்ஷன் ஆக்கி பார்க்காதடா. பாஸ் அழுகிறீங்களா? ஏ கட்டு பார்த்தாத. ஆமாம் அழுகிற. என்னடா அவ்வளோ பெரிய இவளாடா? என்ன அவ்வளோ ஈஸின்ட்டு போகிறா? அவள் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது, கொஞ்சம் டஃப்பு தான். இருந்தாலும் அது என்ன அப்படி கத்திட்டு போகிறா? கணத்தில் வர ஆரம்பிச்சிட்டா. அழுதுட்ட வேடா போனா? ஆமாம் பாஸ். ரொம்ப அழுதுட்டு போனாங்க பாஸ். என்னை விடவா கஷ்டப்பட்டுற போகிறா அப்படின்ட்டு தேங்க் இன்னுமே அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் ஒன்றுமே பேசல, அப்படியே குனிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போது ஒரு கட்டத்துலேயே, பாஸ் ரொம்ப நேரமாக இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் எங்கே போனான்? நீங்கள் தான் அவங்கள பற்றி எந்த நியூஸும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே. இங்கே பாடுறா தவானே, எனக்கு ரொம்ப லாயலாக இருக்காது என்ன. இப்படிலாம் இருந்தால் உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். போ, அவள் எந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கான்னு போய் தேடிப்பார். போ, கண்டுபிடி. தெரியும் பாஸ், நீங்கள் இப்படி தான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுதுல, அப்போ போய் கண்டுபிடி. போ தவான் போ அப்படின்ட்டு
அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சதுக்கப்புறம் அங்கே தான் வாயின் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருப்பா இல்லையா? சரி சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்ட்டு அதையே தான் பார்த்துட்ருக்கான். சாப்பிடணுன்னு தான் தோணுது. வாய் நம்மளுக்கு என்ன கஷ்டப்பட்டு பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹார்ட்டின் ஷேப்லாம் போட்டிருக்கா. ஐ லவ் யூ மை ஹபின்லாம் போட்டிருக்கா. அத பார்த்ததுக்கப்புறம், ச்சே இந்த புள்ளைய போய் திட்டிட்டோமே! நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காண்டி அவ சாப்பிடாம இதெல்லாம் கொண்டு வந்தா. இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டோமே அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுவும் சாப்பிடும்போது எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா தேங் மட்டும் அப்படியே கண்ல கண்ணீரோட, மனசு ஃபுல்லா வேதனையோட, ஒரு பாரத்தோட தான் உட்காந்து அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே டைமும் முடியுது. ஆஃபீஸும் மூடிட்டாய்ங்க. மூடிட்டு தேங் மட்டும் தான் அப்படியே தன்னந்தனியா கார் எடுத்துட்டு போயிட்டுருக்கான். அப்போ கரெக்ட்டா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்ல. ஒரு பொண்ணு மட்டும் பேய் மாரி உட்காந்துருக்குற மாரி இருக்கு. தேங்க் ஒரு செகண்ட் பக்குன்னு இருக்கு. உண்மையாவே அங்க ஒரு பொம்பள புள்ள தான் உட்காந்துருக்கா? இல்ல ஒரு பேய் உட்காந்துருக்கா? இல்ல நம்ம கண்ணுக்கு தான் பேய் தெரியுதா? ஏதா சத்தியத்துக்கு அடிச்சிச்சா என்ன? பேய்லாம் கண்ணுக்கு தெரியிற மாரி. அதான் எனக்கு தெரியுதா அப்படின்ட்டு. சரி கண்டுக்காம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு அவனும் கிராஸ் பண்ணி போகலான்னு போகும்போது தான் அது யாருன்னு நல்லா பார்க்குறான். பார்த்தா வேற யாரும் இல்ல. வேன் தான். வேன பார்த்து சடன் பிரேக் போட்டுட்டு இந்த பைத்தியக்காரியை எங்கே போக சொன்னா எங்கே வந்து உட்காந்துருக்கா? அப்போ காலையிலேருந்து இங்கேயே உட்காந்துருக்கா அப்படின்ட்டு உடனே அசிஸ்டண்ட் கால் பண்ணி, கமான் என்னடா பண்ணிட்டு இருக்க? மேடம் தான் பஸ் தேடிட்டு இருக்கேன். எங்கே தேடிட்டு இருக்க? அவங்க அம்மா அப்பா வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் தேடிட்டு இருக்கேன். டேய் என் வீட்டு பக்கம் தேடி பார்த்தியாடா? அச்சிச்சோ அங்கே வருவாங்கன்னு எனக்கு தோணல பாஸ். அதான் நான் அங்கே தேடாம அவங்க அம்மா அப்பா வீட்டு பக்கம் தேடிட்டு இருந்தேன். விளங்கும் மூட்டு ஃபோனை வை அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அப்படியே காலேருந்து இறங்கி வரான். எனக்கும் தெரியுது அவன் இறங்கி வரான் அப்படின்ட்டு. அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கா. கண்ணை பார்த்தாலே தெரியுது பிள்ளை அழுது அழுது முகம் ஃபுல்லாக வீங்கி போய் கிடக்குது. அப்படியே தேங்க பார்க்குறான். ம் புரிஞ்சு போச்சு. அப்போ மத்தியானத்துலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் உட்காந்து கத்திரி கத்திரி அழுதுருக்கா. ஃபேஸ்லாம் அப்படி வீங்கி போயிருக்கு. பார்த்தாலே தெரியுதே. விட மாட்டா. ஏய் ஏய் கூப்பிட்றேன்ல திரும்பாட்டியா? நான் எதுக்கு திரும்பணும் அப்படின்ற மாதிரி வாயின் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. தேங்க வாயனோட முன்னாடி போய் நின்று ஏய் கூப்பிட்டுட்டே இருக்கல அப்படின்ட்டு கையை பிடிச்சிருக்கிறான். வாயனோடனே கையை தட்டி விட்டு, யார் சார் நீங்கள்? எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக உங்கள் வீட்டை பார்த்து போகிறீங்களா? ஓ என்ன கொழுப்பா? ஆ திமுறா பேசுகிறோன்னு நினப்போ? சார் நீங்கள் யாருனே தெரியாது. எதுக்கு தேவையில்லாமல் வந்து இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? ஆ யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க. உங்களே தான் நினைக்க மாட்டாங்க சார், என்ன தான் நினைப்பாங்க. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் நான் யாருக்கும் ஈஸியாக இருக்க விரும்பல சார். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் மூடிட்டு போய் பார்க்குறீங்களா சார்? ஏய் என்னடி ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? சப்பு நிறைஞ்சான்னு வச்சுக்கோயேன். மூட்டை வந்து காரில் ஏறு வா. சார் என்ன சார் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல. சும்மா வந்து கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, வந்து காரில் வந்து ஏறி உட்காருனீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு நான் அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தெரியுதா? நீங்கள் வா அப்படின்னோடனே மூடிக்கிட்டு பின்னாடியே வரத்துக்கு? சாரி சார், அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது சார். உங்களுக்கு தேவைன்னா வேறு ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. கேட்டால் ரிவெஞ்சுங்க அடுத்து விட்டுருங்க. கேட்டால் அவ்வளோதான் ரிவெஞ்ச் முடிச்சு போச்சுன்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார். எவன் கூடயோ போகிறதுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சார். விடுங்க சார். ஃபயன் சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக கோவம் வருது. ஒழுங்காக வந்து காரில் ஏறு. இல்லைன்னு வச்சுக்கோயேன் என் கோவத்துக்கு வீணாக ஆளாயிராத. கோவம் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கே தெரியும். என் அம்மாவாக இருந்தால் கூட எனக்கு கோவம் தான் முன்னாடி இருக்க முடியாது. நீயும் அதே மாதிரி தானுங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ஒழுங்காக வந்து காரில் ஏறு, இல்லை சங்கிலே மிதிச்சிட வேண்டி. சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட பித்தாவெல்லாம் பேசாதீங்க, கிளம்புங்க. சரி ஓகே நீங்கள் இங்கே கிளம்புற மாதிரி தெரில, நானே போகிறேன் அப்படின்ட்டு பாட்டுக்கு எங்கேயோ ஆப்போசிட் சைடு திரும்பி நடந்து போயிட்டுருக்கா. அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. தேங்கெலாம் அப்படியே பைத்தியம் பிடிக்குது. இந்த பைத்தியக்கரையை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி ஓடி போய் அவளோட கையை பிடிச்சி தரத்தால் இழுக்கிறான். வாயன் அப்படியே கீழே விழுந்துட்டா. இங்கே பாருங்கள் என்ன தான் விடுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப எப்படியே வந்துட்டுருக்கீங்க? நான் 4-5 பேரை கூப்பிட்டு என்னை கையை பிடிச்சிருக்கிறான்னு சொல்லிடுவேன். அப்படியா கூப்பிடு. இந்த ரோட்டை ஒரு ஈக்காக்கா கூட இல்லை, நீ எவனை கூப்பிட்ற நானும் பார்க்குறேன். கூப்பிடு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஒழுங்காக அங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே 4-5 ரவுடி வராங்க. ஸோ அந்த இதுவும் அப்படியே வானையே தான் பார்த்துட்ருக்காங்க. வந்துட்டு என்ன பாப்பா ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமாம் இந்த ஆள் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறான். அப்படியா? என்னடா தம்பி பார்க்க நல்லா பெரிய வீட்டு பையன் மாதிரி இருக்க, என்ன அந்த பொண்ணு கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? தள்ளு இந்த நிமிஷத்துல வந்து அந்த பொண்ணு எங்களுக்கு சொந்தம், நாங்கள் பார்த்துக்குறோம். போ டே விடுங்கடா, அவன் பொண்டாட்டி தள்ளுங்க. என்னது பொண்டாட்டியா? பாப்பா இந்த பையன் என்ன உன் ஹஸ்பண்ட் சொல்கிறான்? அப்படியாம்மா? இல்லை
அதெல்லாம் இல்லை. அவன் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. சும்மா சொல்கிறான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தானே பாப்பா சொல்கிற? அவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது. நீங்கள் அவனை என்னனாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வான்பாட்டுக்கு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. தேங்கலாம் மனசே ஒரு மாதிரி உடையிற மாதிரி இருக்குது. அப்படியே வாயினை முறைச்சி பார்த்துட்ருக்கான். அவங்கெல்லாம் வந்து, என்னடா தம்பி போய் சொல்கிறியா? அந்த பிள்ளை நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுது. நீ என்ன அது புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்க? ஆ டேய், உண்மையாகவே அவன் என் பொண்டாட்டிடா. நான் புருஷன் தான்டா. இங்கே பாரு, நான் போட்டிருக்க மாதிரியே கையில் அவ கையில் மோதிரம் இருக்கும் பாரு. ஆமாம் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை தான் இல்லைன்னு சொல்லுதே. எங்களுக்குள்ள சண்டை அவள் அப்படி தான் சொல்லுவாள். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.